தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்கிறார் நம்முடைய தாத்தா மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர் அவர்கள். தமிழ் மீட்சி வர வேண்டும், தமிழர் எழுச்சி வர வேண்டும். அப்படி என்றால் தமிழன் ஆளும்போதுதான் தமிழ் மீளும். அதற்காகத்தான் தனித்த ஒரு பாதையை போட்டு தமிழர் தேச அரசியலை கட்டி எழுப்பி தொடர்ந்து தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்கிறான் நம்முடைய புரட்சி பாவலர். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணோம் என்கிறான் நம்முடைய பாட்டன் பெரும்பாவலன் பாரதி. அதையெல்லாம் திருப்பி அவனுக்கு சொல்கிறோம், ஆம் பாரதி, எங்கேயும் காணோம். தாயை தொலைத்த பிள்ளைகள் உலகில் எல்லோரும் அவனவன் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறான். நாம் அந்த மொழிகளின் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த திமிர், அந்த பெருமிதம், ஆக சிறந்த இலக்கிய வளமையை கொண்ட ஒரு மொழி தமிழ். நன்கு கட்டமைக்கப்பட்ட உலக மொழிகளில் முதன்மையான மொழி தமிழ். சீர் சந்தம் யாப்பு அசை தொடை என்று நன்கு கட்டமைக்கப்பட்ட மொழி தமிழ். ஆங்கிலம் இறைமகன் இயேசு பிறந்த 500 ஆண்டுகளுக்கு பிறகு வந்தது ஆங்கிலம். ஆனால் 5000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழரின் தொன்மை இலக்கண நூலான தொல்காப்பியம் இருக்கிறது என்றால் எவ்வளவு தொன்மையான ஒரு மொழியின் பிள்ளைகள் நாம் என்பதை அறிவு சமூகம் அறிய வேண்டும். அடுத்தவன் மொழி அறிவென்று கருதி என் அன்னை தமிழை அழிய கொடுத்தோம். அடுத்தவன் மொழி எப்படி எனக்கு அறிவாகும்? இந்த கேள்வி ஏன் இவரிடத்தில் மேலவில்லை? ஆங்கிலம் ஒரு மொழி, அது எப்படி அறிவாகும்? எப்படி அறிவாகும்? கேரள கவிஞன் ஆற்றூர் ரவிவர்மா சொல்கிறார், உலகத்திலே ஆகச் சிறந்த இலக்கியங்களை தன் தாய்மொழியிலே படிக்கிற வாய்ப்பு பெற்றவர்கள் கிரேக்கர்கள், சீனர்கள், அதையெல்லாம் தாண்டி இந்தியாவில் தமிழர்கள் என்று பதிவு செய்கிறார். அந்த தமிழ் மொழி என் தாய்மொழி, மலையாளத்தின் தாய்மொழி என்பதில் எனக்கு பெருமை என்று பதிவு செய்கிறது. பைபிள் இந்து, பைபிள் கிறிஸ்தவர்களுக்கு, திருக்குரான் இஸ்லாமிய மக்களுக்கு, பகவத்கீதை இந்து மக்களுக்கு, ஒவ்வொருவரும் மாறி மாறி இந்த வேத நூல்களை, இந்த புனித நூல்களை படிப்பதில்லை. ஆனால் எந்நாட்டவர்க்கும் எச்சமயத்தவர்க்கும் எக்காலத்திற்கும் ஏற்ற ஒரு வாழ்வியல் நன்னறி உண்டென்றால் அது வள்ளுவர் பெருமகனார் தந்தருளிய திருக்குறள் தான் என்று நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அதனால் தான் அது உலக பொதுமறை என்று சொன்னோம். அந்த மறை தந்தவனின் பிள்ளைகளான நாம் மறந்து போகணும் தமிழை.